அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது நாளைய தினம் 4/5/2026 இருந்து ஆரம்பிக்கக்கூடிய அக்னி நட்சத்திரம். இந்த அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது நாளை ஆரம்பித்து 28/5/2026 வரை தொடரப்போகிறது. ஸோ அடுத்த 25 நாட்கள் நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்க. ஏன்னா ஏற்கனவே கத்திரி வெயில் ஆரம்பிச்ச மாதிரி தாங்க இருக்குது. இனி நாளையிலேருந்து இன்னும் எப்படி இருக்க போகுதோ தெரியலையே அப்படின்ட்டு நம்ம எல்லாமே ஒரு கொஞ்சம் பயத்தோட தான் இருப்போம். ஏன்னா சூரியன் அவ்வளோ உக்கிரமா இருக்குது. காலையில 7 மணிக்கெல்லாம் அப்படி கண்ணை குத்துற மாதிரி சூரிய வெளிச்சம். பக்கத்துல ஒரு கடைக்கு போயிட்டு வந்தாலும் முழு உடம்பும் நனைஞ்சு போற மாதிரி அப்படி வேர்த்து ஊத்துது. இதனால உடம்பு ரொம்ப பலகீனமான மாதிரி, எப்பொழுதும் படுத்துக்கிட்டே இருக்கலாம் மாதிரி இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் வெயில் தான். நம்ம எவ்வளோ நேரத்தில் தான் நம்ம ஏசியில் இருக்க முடியும்? நம்ம நம்மளுடைய உடம்பை பார்த்துக்கிறது, இந்த கத்திரி வெயிலில் நம்ம உடம்பை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களோட ஹெல்த்தும் சரி, சின்ன பசங்களோட ஹெல்த்தையும் சரி நம்ம சரிவர கவனித்து கொள்ளணும். எப்பொழுதும் தண்ணீர் பாட்டில் நம்ம கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்மளுடைய நீர்ச்சத்து அப்படிங்கிறது குறையாமல் இருக்கணும். எப்பொழுதுமே அந்த வாட்டர் பேலன்ஸ் உடம்புல ஒரு நார்மல் லெவலில் இருக்கிற மாதிரி நம்ம எப்பொழுதுமே பார்த்துக்கணும். ஏற்கனவே இந்த கொடுமையாக இருக்குது, இப்போ இன்னும் நாளையிலேருந்து எப்படி கொடுமையாக இருக்க போதோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக கொடுமையாக இருக்க போகிறது. வெயில் நேரத்தில் நம்ம வெளியில் போவதை தவிர்க்கணும். எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் ஈவினிங் 4 மணிக்கு மேலே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். வெளியில் அப்படி போனோம்னாலும் நம்ம கொடை எடுத்துக்கணும். கையில் எப்பொழுதும் தண்ணீர் பாட்டில் இருக்கணும். அதே போல் வழிகளில் விற்கக்கூடிய சுகாதாரமான இடத்துல விற்கக்கூடிய இளநீர், மோர், நுங்கு, வாட்டர் மெலானு இதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடலாம். சரிங்களா? அதே போல் ரொம்ப காரமான, ரொம்ப மசாலா பொருட்களை, எண்ணெயில் வறுத்த பொருட்களை தவிர்ப்பது நல்லது. எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிடுவதும் நல்லது. எப்படி மழை காலத்தில் சில நோய் கிருமிகளின் தாக்கம் இருக்குமோ அதே போலவே கத்திரி வெயிலிலும் நிறைய அவுட் பிரேக்ஸ், அம்மை, சரும நோய்கள், அனல் கட்டிகள் அதெல்லாம் ரொம்பவே இருக்கும். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு 2-3 முறை குளிப்பது, பருத்தி ஆடைகளை, ரொம்ப லூஸான ஆடைகளை தான் நம்ம, காத்தோட்டமான ஆடைகளை அணிந்து கொள்வது அப்படிங்கிறது நல்லது. சின்ன பசங்களுக்கும் நீங்கள் காட்டன் ட்ரெஸ்ஸு, ஸ்வெட்டை அப்சர்வ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டு விடுங்க. அது மட்டும் இல்லாமல் குளிக்கிற தண்ணீரில் ஏதாவது வாசனை திரவியங்கள், நீங்கள் பன்னீர் கலந்து குளிக்கலாம், அல்லது வெட்டிவேர் பொடியெல்லாம் விற்கிது அதை நீங்கள் கலந்து குளிக்கலாம். அது வேப்பிலை ஒரு கொத்து இதெல்லாம் நம்ம போட்டு குளித்தோன்னா நம்ம ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அந்த வேர்வை ஸ்மெல்லு, சில பேர்லாம் குளிச்சுட்டு வருவாங்க, 1/2 மணி நேரத்துலேயே அப்படியே வேர்க்கும், அப்படியே வேர்வை ஸ்மெல்லு இருக்கும் அவங்க மேலே. ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் நம்ம பின்பற்றலாம். சரி, இந்த கத்திரி வெயில் அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறோமே அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனுடைய பயணத்தின் போது ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் இந்த அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது. இந்த நேரத்தில் சூரியன் மேஷ ராசியில் உச்சத்தில் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடியது. 25 நாள் காலங்க இது. அக்னி தேவர் ரொம்ப உக்கிரமாக இருப்பாராம். அவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இதை அக்னி தோஷம்னு கூட சொல்கிறாங்க. இந்த அக்னி நட்சத்திரத்தப்ப நம்ம சில விஷயங்களை செய்யலான்னு சொல்கிறாங்க, சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அக்னி நட்சத்திரம் காலம் இருக்குது இல்லையா, இது வரலாற்று ரீதியாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா அக்னி தேவன் காண்டாவனம் அப்படிங்கிற ஒரு வனத்தை அழித்த ஒரு காலம் தான் இந்த 25 நாட்கள் அப்படின்னும் சொல்கிறாங்கங்க. சரி, இது இந்த நாள்லலாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நம்ம அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று அங்கு எழுந்தருளியுள்ள இறைவனுக்கு, யாராக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ, அவங்களுக்கு அபிஷேக பொருட்களை நம்ம வாங்கி தரது நல்லது. நம்மளால முடிந்த அபிஷேக பொருட்களை நம்ம கோவிலுக்கு, இறைவனுக்கு வாங்கி தரும்பொழுது அவர் குளிர்ச்சி அடைவார். அப்படி அவர் குளிர்வித்தால் நம்ம நல்லா இருப்போம். இந்த வெப்ப காலத்தில் நம்ம எந்தவித உடல் பாதிப்புகள் இல்லாமல் நன்றாக இருப்போம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நம்ம கோவில் அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி தந்தால் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பலன்கள் இருக்குது. ஸோ அந்த பலன்கள் நம்முடைய குடும்பத்திற்கு சேரும்னு சொல்லப்படுது. இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சிவன் கோவில்களில் எல்லாம் அந்த சிவனுக்கு மேலே தாரா அப்படிங்கிற ஒரு பாத்திரம் வைப்பாங்க. வெள்ளியோ அல்லது செம்புலையோ அல்லது பித்தளையிலையோ செஞ்சுருக்கோம். அதில் தண்ணீர் விட்டு
ஒவ்வொரு சொட்டு தண்ணீராக அந்த லிங்க மேனியில் வந்து விழுற மாதிரி வைப்பாங்க. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் சிவபெருமானை குளிர்ச்சியாக வைத்திருக்கணும் அப்படிங்கிறது. சாதா தண்ணீர் இருக்கும், அல்லது மூலிகை தண்ணீர் ஏதாவது அதில் வந்து பன்னீரோ அல்லது வெட்டி வேரோ இதெல்லாம் போட்டு வைப்பாங்க. அது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விழாவாக நடைபெறும் தாராபிஷேகம். அது மட்டும் இல்லாமல் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் கழு திருவிழா அப்படிங்கிற ஒரு திருவிழா நடைபெறும். அதாவது கழு திருவிழானா என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழுவழுப்பான இருக்கக்கூடிய மரத்தின் மேலே ஏறி அதற்கு உச்சியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து பரிசு பொருள்கள் ஏதாவது வச்சுருப்பாங்க. ஸோ அதில் ஏறி யார் அந்த பரிசு பொருளை எடுக்கிறாங்களோ அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதை தான் வந்து கழு திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னி நட்சத்திரத்தை முன்னிட்டு 14 நாட்கள் இந்த கழு திருவிழா வந்து நடைபெறும். பழனியில் மட்டும் கிடையாது, நிறைய அந்த தேனி, மதுரை, அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இந்த திருவிழா வந்து ரொம்ப விமர்சையாக இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுது. சரி, இதெல்லாம் வந்து நம்ம செய்யலாம். எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக பூமி பூஜை அது வந்து நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி வாஸ்து பூஜைன்னு செய்வாங்க, அதை வந்து நம்ம இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் செய்யக்கூடாது. கத்திரி தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷம் நிலவுவதால் எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளையும் இந்த 25 நாட்கள் நாம் தள்ளி வைப்பது அப்படிங்கிறது நல்லது. அது திருமணமாகட்டும் அல்லது சுப நிகழ்ச்சிகள் குறித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அப்படின்னாலும் அந்த பேச்சுவார்த்தையை நம்ம தள்ளி போடுவது நல்லது. மொட்டடிக்கிறது, காது குத்துறது, அதுக்கப்புறம் வந்து திருமண நிகழ்ச்சிகள் அல்லது நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, கிரகப்பிரவேசம், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தள்ளி போடணும். சில பேர் வந்து எங்களுக்கு வந்து ஐயர் இந்த நாள் தான் குறித்து கொடுத்தாங்க, எங்களுக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிறவங்க இதை மீறியும் செய்கிறாங்க. அது தனிப்பட்ட நபர்களோட விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் பொதுவாக சுப நிகழ்ச்சிகளை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் கூடுமானவரை அந்த சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்திடுங்க. உங்கள் உடல் நலனில் அதிக அக்கறை செலுத்துங்கள். இந்த 25 நாள் காலகட்டத்தில் சூரியனுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த 25 நாட்களும் தினம்தோறும் ஒரு சின்ன தட்டில் 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை தானியத்தை நம்முடைய நிலைவாசலுக்கு வெளியில் வைப்பது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா சூரியனுக்கு உகந்த தானியம் கோதுமை. நம்ம வந்து கோதுமை தீபம் நாங்கள் தினந்தோறும் ஏற்றி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் ஏற்றி வைக்கலாம். ஆனால் எண்ணெய் வந்து அந்த கோதுமை தானியத்தில் கசியாத வண்ணம் நீங்கள் ஏற்றி வைங்க. மறுநாள் அந்த கோதுமையை நீங்கள் பறவைகளுக்கு தானமாக கொடுத்துட்டு மறுபடியும் தீபம் ஏற்றுறதுனா ஏற்றலாம். அப்படி இல்லைங்க, எனக்கு தீபம் ஏற்றுறதுலாம் சரி வராது, அந்த அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு தானியமாக நீங்கள் வையுங்க. அடுத்த நாள் அதை பறவைகளுக்கு வச்சுட்டு அடுத்த நாள் புது கோதுமையை நீங்கள் வைக்கலாம். ஏன்னா சூரியனோட அருள் நமக்கு கிடைத்த மாதிரியும் ஆச்சு, சூரியனுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு நம்மாலான முயற்சியை நம்ம எடுத்தது மாதிரியும் ஆச்சு. ஏன்னா ஒருத்தருக்கு நல்ல உடல் பலம் வேணும்னா சூரியனுடைய அருள் நமக்கு வேணும். அதே போல பெயர், புகழ், பதவி, அந்தஸ்து, அதிகாரம் சார்ந்த அந்த அரசாங்க வேலைகளில் ஒருத்தவங்க டாப்ல வரணும்னா சூரியனுடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக வேணும். ஸோ நம்ம இந்த பதிவில் சில முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, நம்ம நிலைவாசலில் வைக்க வேண்டிய பொருள்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.